உங்களுக்கு சிரசில் இருந்து ஜென்மத்துக்கு சனி வந்ததே பெரிய விஷயம், ஜென்மத்தை விட்டு ராகு விலகுனதே பெரிய விஷயம். செய்யும் தொழிலும் இடமாற்றங்களும் வருமானங்களும் தொழிலில் அபிவிருத்தியும் வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபமும் ஊர் விட்டு ஊர் போனால் கூட சில நேரத்தில் சில பிரிவுகள் நமக்கு நல்லது. நம்ம ஒரு வருஷம் ஊரை விட்டு வெளியே போனால் நம்ம அன்பு பாசம் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன அப்படின்னா தாயோட உடல் நலம் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த வருஷம் நல்லா இருக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். ஆனால் இந்த உயர்வு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்லலாம் இல்லைங்களா, அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அறந்தாங்கி, அந்த கோவிலில் ஒரு அபூர்வமான சுவாமியே வந்து சொல்லி பரிகாரம், சார் இவர் ஜோசியர் சொன்னார் சார், அவர் சொன்னார் சார், அவர் விளக்கப்பட சொன்னார் சார், நாங்கள்லாம் எதுவும் சொல்கிறது இல்லைங்க, புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரபாதம் முதல்ல யார் பண்ணது? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தான் பாடினேன், நான் தான் எழுதினேன். அதெல்லாம் கிடையாது. முதல் சுப்ரபாதம் பாடினது ராமருக்காக வால்மீகி தான். அவர் பாடின அந்த சுப்ரபாதம் தான் இன்றைக்கி நம்ம MS சுப்புலட்சுமி வாயிலாக நம்ம வீட்டில் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு. சுப்ரபாதம் அப்படின்னா சுஹிப்ரபாதம் அப்படின்னா அதுக்கு அர்த்தங்கள் நிறைய, அது நிறைய ஆன்மீக விஷயமா போயிடும். ஆனால் இங்கே நான் சொல்கிறது பாவக்காயும் முளைக்கீரையும் சுவாமிக்கு படித்து வழிபடணும், மத்தியானத்தில் சாப்பாடு போடணும். அதற்கு நீங்கள் பணம் கட்டிட்டு அந்த பாவக்காய் வத்தல் அங்கேயே கிடைக்கும், அந்த வத்தலில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.